இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. பொழுது அடுத்து தமிழகத்திலும் எனக்கு ஒரு எண்ணம் உத்தரவு எனக்கு அது மாதிரி பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் நிறைய பேர் தலைவர்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. நான் அந்த போகலை. திருச்சியில் நம்முடைய கட்சியை தொடங்கி ஆட்சி பிடிச்சி ஆட்சி நடத்திட்டு இருந்தோம். நம்முடைய அனைத்து ஜமாத்துகளுக்காக கூட்டணி வைத்து அந்த ஆட்சியை வெற்றி பெற்று நம்ம ஆட்சியெல்லாம் அமைத்தோம். மறுபடியும் வேணும், மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோட பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் ஆட்சியில் இருந்துருக்கோம். இப்போ தமிழகத்திலும் நம்முடைய மக்கள், தமிழக மக்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் அகில இந்திய காங்கிரஸ் வந்து தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று பல நண்பர்கள் நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க. நிறைய மக்கள் நான் தமிழகத்தில் செல்லும்பொழுது நிறைய மக்கள்லாம் கேட்பாங்க, எப்போ வரைக்கும் தமிழகத்தில் வருவீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு நண்பர்லாம் கேட்பாங்க. அப்போ ஒரு எண்ணம் நமக்கு நிறைய நண்பர்லாம் கேட்கும்போது நம்ம தமிழகத்திலும் செல்லலாம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அங்கே சென்று பணியாற்றலாம். அங்கே உள்ள நம்ம நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு, பணியாற்றுற வாய்ப்பு நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பெயரில் இருந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கலாம். அதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 2020 தேர்தலில் தமிழகத்தில் நாம் சென்று போட்டிடலாம். அப்போ அந்த சமயத்தில் எந்தெந்த அலைன்ஸ் பார்ட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் முடிவெடுத்து செயல்படலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதனுடைய அடிப்படையில் நான் அறிவிச்சது நம்முடைய கட்சியுடைய ஆண்டு விழாவில். அப்போ நம்முடைய நண்பர்கள், நிறைய நண்பர்கள்லாம் விரும்பி அந்தந்த பகுதியில் நாங்கள் வரோம், இப்பயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் முதல்ல நம்முடைய நண்பர் வேலூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து உங்களை சந்திச்சிடுறோம் அப்படின்னு விரும்பி வந்திருக்காங்க. இது மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் தமிழகத்தில் பல பகுதியில் வந்து நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க. தேர்தல் நெருங்க அது எப்படி இருக்கு, இன்னும் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வர இருக்கிறாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் வரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் தமிழகத்துக்கான தலைவர்கள், அதாவது மாவட்ட தலைவர்கள் தேர்வு எப்போ நடத்தப்படும் நண்பர்லாம் கேட்டுருக்காங்க. அது எந்த நல்ல எப்படிப்பட்ட முடிவு எடுக்குமோ அந்த சமயத்தில் வந்து முடிவு. விஜயுடன் சேர்ந்து தேர்தலை சந்திப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாமா? கூட்டணி அடுத்த கட்டமா அதே போல வந்து 26 தேர்தல் நெருங்கும் போதும் இல்ல சார், விஜயுடன் உங்கள் கூட்டணி இருக்கும். புஷி ஆனந்த் தொடர்ச்சியா உங்களை சந்திச்சு பேசுகிறாரு. விஜயுடன் ஆனந்த் எப்பொழுதும் என் நண்பர் எப்பொழுது சந்திப்பாரு, பேசுவார். நண்பர் விஜய் வந்து என்னுடைய நண்பர் தான், எனக்கு வேண்டியவர் தான். எப்பொழுது தேவைப்படும் பேசலாம். அது வாய்ப்பு இருக்குமா விஜயுடன்? இல்லை, அது வந்து நண்பர்கள் பேசுவது உண்டு, எப்பொழுதும் பேசுவது உண்டு. நண்பராக இருக்கும்போது பேசுறதுக்கு பழக்கம் தானே, அது ஒன்றும் ஏற்பு என்பது ஒன்று இல்லை. பேசுவோம். அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த கூட்டணி தேர்தல் எப்படி ஏற்படுகிறது அதுக்கு தகுந்த அகில இந்திய காங்கிரஸும் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டு தேர்தலை சந்திக்கும். கூட நம்மளுக்கு எந்த ஒரு நிவாரணமும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சி ஒரு குற்றச்சாட்டு. 61 கோடி மத்திய அரசு கொடுத்துருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மத்திய அரசு அனுமதியோடு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக அறிவித்து உடனே நிவாரணம் கொடுத்துருக்குறோம். விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுத்துருக்குறோம். பெண்களுக்கான அந்த மாதத்துக்கு 1000 ரூபாய் திட்டம் நம்ம கொடுக்குறோம். மத்திய அரசு நமக்கு தரமாட்டேங்குது. நீங்க டெல்லிக்கு செல்லவில்லை, அதனால தரல. எல்லா திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நன்றி. கூட்டணி தொடருமா?